உழைத்த இந்த தலைவர்களை எல்லாம் போற்றுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொடர் பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மகாகவி பாரதியார் அவர்களுடைய 139வது பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற விதமாக எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவருடைய தலைமையில் எங்களுடைய மாநில நிர்வாகிகள், இந்து முன்னணியுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மலரஞ்சலி செலுத்துவதற்கு முன்பாக எங்களுடைய மூத்த தலைவர் ஐயா இலா கணேசன் அவர்கள் மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி புகழுரை ஆற்றுவார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆங்கில கணக்கின்படி டிசம்பர் 11-12 நள்ளிரவில் அவர் இந்த உலகத்தில் அவதரித்தார். ஆரம்ப நாட்கள்ல மிகச் செழிப்பாக என்று சொல்லாவிட்டாலும் ஒரு செழிப்பான குடும்பத்தில் இருந்தவர் தான். ஆனால் பின்னாளில் அவர் பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளானார். பசி என்றால் என்ன, பட்டினி என்றால் என்ன, வறுமை என்றால் என்ன என்பதையெல்லாம் நன்றாக ஆண்டவன் அந்த குடும்பத்திற்கு உணர்த்திவிட்டார். பாரதி உணர்ந்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். பாரதியினுடைய மனைவி அவர்கள் உணர்ந்தார்கள். இவர் ஆனந்தமாக இருந்தார். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. ஒரு சம்பவம் மாத்திரம் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு பாரதியை நினைவு கொள்ளும் பொழுது சமீபத்தில் நீலகண்ட பிரம்மச்சாரி அவருடைய பிறந்த நாள் வந்தது. நீலகண்ட பிரம்மச்சாரி சீர்காழி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு சென்னைக்கு வந்து ஆங்காங்கு எங்கெல்லாம் உயரமான பகுதி இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று இந்த மெகாஃபோன் மாதிரி நகரத்தில் அதை எடுக்கிறதில் அது இல்லாமலே சத்தம் போட்டு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து பேசுறது. அதை பின்னால துப்பறியும் நிறுவனர்கள் கண்டுபிடித்து அவரை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க. வேலையும் போயிடும். வேலை போன பிறகு கையில் இருக்கிற காசும் தீர்ந்து போச்சு. ஒரு 3 நாள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணார். கடைசியா 3ஆவது நாள் அன்னைக்கு அவர் தான் இருக்கிற காசுல ஒரு அலுமினிய பாத்திரத்தை வாங்கினார். ராத்திரி ஒரு கோயிலுக்கு பின்னாடி மரபா போய் சட்டையெல்லாம் கட்டி தோல் பையில போட்டுட்டு ஒரு துண்டை தூக்கி தலையில போட்டு எந்த தெருவுக்கு முன்னாடி நின்று பேசியானோ அதே தெருவிலே போய் நின்று அம்மா ராப்பிச்சு வந்திருக்கேன்னு கேட்கிறான். வசதியான குணம். ஆனா சுதந்திரத்துக்காக அதுவும் 2 நாள் அப்படியே உடம்பெல்லாம் கூலி குறுகி போகும். அவரு பிச்சை எடுக்கிறோமே 2-3 நாள். அந்த காலத்துல எல்லாம் ராத்திரி நேரத்தில் பிச்சைன்னு இருப்பாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு அது நின்று போச்சு. 3ஆவது நாள் அன்னைக்கு அவனுக்கு தாங்க முடியாம நம்ம பாரதிக்கு தானே இருக்காரு அப்படின்னு பாரதியார் வீட்டுக்கு வர்றாரு. இந்த பாரதி இதுக்கு முன்னாடி ஒரு சந்தித்த போதும் வங்காளத்தில் இருக்கிற ஒரு புரட்சிவாதியை பாரதி அறிமுகப்படுத்தி வைக்கிறார். உண்மையிலே நீலகண்ட பிரம்மச்சாரி என்ன திட்டமிட்டிருந்தார் என்று சொன்னால் ஒரே வரியில சொல்ல வேண்டுமானால் 1857ஆம் ஆண்டு நாடு தழுவிய முதல் சுதந்திர யுத்தம் ஒட்டுமொத்தமாக ராணுவத்தில் ஒரு பெரிய எழுச்சி வந்தது. அதே போல தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்பகுதியில் இருக்கிற பாளையக்காரர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் எழுச்சி உண்டாக்குவதற்காக திட்டமிட்ட பணி, பெரிய பணி, பிரம்மாண்டமான பணி. அது அவருக்கு வழங்கப்பட்டது. அதுதான் செய்திருந்தார். அப்போ பாரதியார் வீட்டுக்கு போறார். பாரதின்னு ஓ நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்த பாரதியார் நீங்க சில நேரத்துல உண்மையிலேயே பாரதி எப்படி இருந்திருப்பாருன்னு தெரியணுமானா கப்பலோட தமிழன் படத்துல எஸ்.வி. சுப்பையா பாரதியை கூடுமானவர்கள் நடத்திருப்பார். 2வது படம் இல்ல, முதல் படம். அந்த மாதிரிதான் அவருடைய ஆக்ஷன்லாம் இருக்கும். பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி சில பேர் பைத்தியம் போக முடியாம சொல்லுவாங்க. உடனே என்ன ஆயிற்று, ஒரு வங்காளத்து தீவிரவாதி உனக்கு புரட்சிவாதி அறிவுப்படுத்தின என்ன ஆயிற்று அப்படிலாம் கேட்கிறாரு. எப்பவுமே இப்படிதான் பேசுவார் அவர். வெறும் பதில் சொன்ன பிறகு பாரதி 3 நாளாச்சுப்பா நான் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கிறதுப்பா.
இது கேட்ட உடனே பாரதிக்கு தாங்க முடியல. பராசக்தி அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உணர்ச்சி வசப்பட்ட நேர சமையல் அறைக்கு போறாரு. அப்பா அந்த அம்மா இல்ல. பாரதி எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட்ட? சமையல ஒண்ணுமில்லை இவர் கொடுக்கறதுக்கு. திரும்பி வந்து கோட்ல கை போட்டு பராசக்தி உன்னை காப்பாற்றுவாள்னு எடுத்து ஒரு 4 நாள், அதாவது அப்ப 4 நாள், அது 4 நாள், 25 காசு இப்ப சமம் இருக்கு. ஆனா இப்ப 25 காசு மாதிரி இல்லை. அன்னைக்கு இருக்கிற 4 நாள் இருந்தா 3 வேளை டிஃபன் சாப்பிடலாம். வச்சுக்க அப்படின்னு. கவனிங்க, நான் எதுக்கு அதை சொல்ல வரேன் தெரியுமா? பாரதி ஏற்கனவே பசியோடு இருந்திருக்கா, பல நாள் இருந்திருக்கா. அப்ப அவனுக்கு கோபம் வரல சமுதாயத்தின் மேல. ஆனா தன் எய்த்தாப்புல இன்னொரு புரட்சிவாதி தனக்கு உணவில்லைன்னு வந்து நின்ன போது, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்து நேரித்திடுவோம்னு வரை அப்பதான் பாடுறான். அப்புறம் தான் பின்னாடி பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க இந்த அப்புறம் சேர்ந்ததுதான். கவனிங்க, தான் பட்டி கிடக்கும் போது கோபம் வரல, சமுதாயத்தின் மேல கோபம் வரல. அடுத்தவர் பட்டி கிடக்கும் போது கோபம் வருது பாரதி. இதுதான் பாரதி, இதுதான் பாரதி. எத்தனையோ அம்சங்கள் பாரதியை நினைச்சா சொல்லிக்கொண்டே போகலாம். நேற்றைக்கு RSS சார்பா நாங்க வியாழக்கிழமை தென்சென்னை பகுதியில் சந்திக்கிறோம். பாரதியாரோட நினைவா ஒரு 50-60 பேர் வந்திருந்தாங்க. வழக்கமா வழக்கம் தான். RBS மணியன் அதில் பேச சொன்னோம். பாரதி ஒரு ஸ்வயம் சேவக், அதாவது ஒரு RSS அப்படிங்கிற மாதிரி தலைப்புல மணியன் பேசினார். பாரதி கண்ணோட்டத்தில் RSS சொல்ல முடியாது. ஏன்னா பாரதி காலமாயி 3 வருஷம் கழிச்சு தான் RSS ஆரம்பிச்சது. அதனால RSS கண்ணோட்டத்தில் பாரதி தான் பார்க்க முடியும். முழுக்க 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 பாரதி சொன்ன விஷயங்கள் அத்தனையும் அத RSS இன்றைக்கு அமுல்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிற பத்தி விரிவா சொன்னார். அந்த RSS அமைப்பினுடைய ஆசீர்வாதத்தில் தான் பாரதிய ஜனசங்கம், அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி. ஒரு வரி சொன்னாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால பாரதி கண்ட கனவு அத்தனையும் நனவாக்கணும். அதான் முக்கியமானது. இன்னைக்கு காலையில வானவில் அமைப்பின் சார்பால் கொஞ்ச காலமா ஜதிப்பல்லுக்கு நடத்துறாங்க. எட்டயபுரம் ராஜாக்கு பாரதி ஒரு ஓலை எழுதுறான். ஓலை சீட்டோடி, சீட்டு கவின்னு பேர். அதாவது நான் உன்னை பார்க்க வருவேன், நீ என்னை கூட்டு போறதுக்காக ஒரு ஜதிப்பல்லுக்கு அனுப்பு, கொஞ்சம் பணமுடிப்பு கொடு அப்படின்னு என்னென்னலாம் கொடுக்கணும், ஒரு அங்கவஸ்திரம் கொடு அப்படின்னா எழுதி அது வரிகள் வரும், 4 வரி. ஆனா எட்டயபுரம் மன்னனுக்கு பாரதியுடைய அருமை தெரியல வச்சுங்க, அது கொடுக்கல, எழுதினதோடு சரி. இந்த அமைப்புல, நம்ம வானவில் அமைப்புல பாரதிக்கு விருப்பப்பட்டது கிடைக்கல. அதை நாம கொடுப்போம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜதிப்பலுக்கு அதுல பாரதி படத்தை வச்சோம். இப்ப உருவம் வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பணமுடிப்பு. அந்த பணமுடிப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு பாரதி அன்பருக்கு, கவிஞருக்கு கொடுக்கறது முடிவு பண்ணி இன்னைக்கு கூட ஒரு நல்ல ஒரு அம்மையார் அந்த மாதிரி கொடுத்தோம். நாம கொஞ்சம் தூரம் பாரதி இல்லம் வரையில் ஊருந்தா வரும். அமைச்சர் பாண்டியராஜன் அவங்க வந்திருந்தாங்க, நானும் இருந்தோம், பல பேர் வந்திருந்தாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த பாரதி விழால ஒரு ஆண்டு அவங்க கொண்டாடக்கூடிய விழால அவங்க என்ன செலவு பண்றாங்களோ அந்த பாரதியார் இருக்கும்போது கொடுத்துருந்தா வாழ்நாள் முழுக்க ஒரு சாப்பிட்டு அவ்வளவு பெருசா நடக்கணும். இதுதான் பாரதியுடைய பெருமை. நாளாக 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 பாரதியுடைய விழாக்கள் அதிகமாகிறது, பிரம்மாண்டமாகிறது. மக்கள் மத்தியில் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ராஜ்யசபாவில் இருக்கும் பொழுது அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்தேன். நான் பாராளுமன்றத்துடைய வளாகத்தில் பல தடவை சுத்தி வந்தா கூட பாரதி பிறந்த நாள் அன்னைக்கு சுத்தி பார்த்தேன். எங்கேயுமே பாரதிக்கு படமும் இல்லை, ஒரு விக்கிரம் இல்லை. படம் தான் பொதுவாக இருக்கும். நான் பேசும்போதே சொன்னேன், எவ்வளவு பாரதி எவ்வளவோ செய்திருக்கிறார். தேசிய கவி, அதாவது ராஷ்டிர கவி. திருவள்ளுவர் விஸ்வகவி, இவர் ராஷ்டிர கவி, அதாவது தேசிய கவி, ஒரு உலகமாக கவி. அந்த ராஷ்டிர கவி பாரதி, அவருக்கு வரணும். நேற்று கூட நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பொழுது கூடவே அவருக்கு கமெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வசதி இருந்தது.
அதுல பேசும்போது அடுத்த கட்டணத்திலாவது பாரதியாருடைய திருவுருவம் இடம்பெற செய்யுங்கள் ஒன்று போட்டிருந்தாங்க. பின்னாடி அவர் நம்ம தமிழ்நாட்டில் உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி குறிப்பிட்டு பேசினார். அதையும் பாராட்டி 2வது வரை அனுப்பிச்சு பதிவு பண்ணினாங்க. அதனால பாரதியாருடைய கனவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நனவாயிட்டு. ஒரு முக்கியமான கனவு, அதை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். பாரதி எவ்வளவு தீர்க்கதரிசிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொல்லுவாங்க. அதாவது காசியிலே புலவர் பேசும்போது காஞ்சியிலே கேட்பதற்கு வழி போகும்போது தொலைக்காட்சியும் இல்லை, போன் இல்லை, ஒன்றும் இல்லாத போது சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் சொல்ற ஒரு கனவு என்னன்னா, பாரதியை பாடும் பொழுது பாரத தாயை வணங்குவோம்னு சொல்லணும். அதாவது இந்த பாரத தேசத்தை நீ தாயா வணங்கணும்னு ஒரு கவிஞன் பாடணும். ஆனால் திட்டமிட்டு என்ன வரி போட்டிருக்காருன்னா, பாரத தாய்க்கு முன்னாடி இந்துஸ்தானம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன போடுறாங்க, சேதமில்லாத இந்துஸ்தானம்ங்கிற. உண்மையிலேயே அப்ப பாரத மாதா சேதமாகல, பாரத நாடு சேதமாகல, திருவினைக்கு உட்படல. ஆனா இவர் கற்பனை எப்படி இருக்குன்னா, இது சேதமில்லாத இந்துஸ்தானம்னா சேதம் வரும், ஆனா சேதமில்லாத இந்துஸ்தானம் அதை காணணுங்கிறார். இப்போ பிஓகே விரைவிலே நம்ம மீட்டர் நம்ம ஆட்சி காலத்திலேயே வச்சுங்க, அது போதாது. அதாவது நம்ம போரிட்டு அடுத்த நாட்டை கவர்வதுங்கிறது இல்லை, இப்ப இருக்கிற நிறைய முடியாது. குறைந்தபட்சம் பண்பாட்டு ரீதியா நட்பு ரீதியா ஒற்றுமையா இருக்கிற மாதிரி, சார்க் நாடுகள் எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படியாவது இருக்கணும். எந்த விரோதி நாடுகள் இல்லாம ஏதோ வகையில பாரதியுடைய கனவு சேதமில்லாத இந்துஸ்தானம் அதை தெய்வம் என்று கும்பிடி பாப்பான்னு குழந்தைக்கு சொல்றேன். இதுதான் நானும் எல்லாருக்கும் சொல்றேன். நான் வாழ்நாள்ல நான் மாத்திரம் இல்லை, அதிகமா பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கியமானவங்க எல்லார் வீட்லயுமே பாரத தாய் அதை சேதமில்லாத இந்துஸ்தானம் அதை தினசரி நாம வழிபடுகிறோம், கும்பிடுகிறோம். அதுதான் பாரதி எங்களுக்கு கொடுத்த ஒரு செய்தி, மெசேஜ். இங்கேயும் பாரத தாய் தான் பின்னால பாரதியார் சுமந்து கொண்டு மடியில வைத்துக் கொண்டு இருக்கிறாளுங்க. அதனால இந்த சேதமில்லாத இந்துஸ்தானம் அதை தெய்வம் என்று கும்பிடி பாப்பா என்று பாரதி கண்ட கனவு அது நரேந்திர மோடி காலத்திலேயே நிச்சயமாக நிறைவேறும் நான் நம்புகின்றேன். வணக்கம். ஒரு குறிப்பு எல்லாருக்காகவும் சொல்றேன்னா, இந்த வானவில் அமைப்பு 25 ஆண்டு காலமாக பாரதி விழா நடத்துகிறார்கள் சிறப்பா. நான் அதுல குழுல இருக்கேன். ஆனால் இந்த ஆண்டு பிரதமர் அழைச்சோம். கொரோனாங்கிறதுனால எல்லாமே காணொலி காட்சி தான், ஜனிப்பலக்க தவிர. நல்ல வேளையா ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்து வரேன்னு சொல்லி 4:30 மணிக்கு பிரதமர் இந்த பாரதி விழாவில் பேசுகிறாங்க. அது எல்லா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும், குறைந்தபட்சம் தூரதர்ஷன்ல ஒளிபரப்பாகும், யூடியூப்ல பார்க்கலாம், ஃபேஸ்புக்ல பார்க்கலாம். அது தவிர நாம சில குறிப்பு கொடுத்துருக்கேன், யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பகிர்வதாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம இதுலயே பார்க்கலாம். அதுல நேற்றுக்கு தலைவர்கிட்ட சொன்னேன், நம்ம தலைவரே சொல்லுவார் நினைக்கிறேன். நான் சொல்றேன் என்ன சொன்னாங்க, சிடி ரவி நம்ம பொதுச் செயலாளர், அவர் நேற்று ராத்திரி தொலைபேசியில் பேசினார். இந்த மாதிரி அங்கங்க பார்க்கலாம்னு குறிப்பு கொடுக்க கூடாது. காரணம் இந்த பாரதி விழாவில் முதல் தடவையா பிரதமர் கலந்து கொள்றதுனால இந்த மன் கி பாத் நடக்கும் பொழுது நாம எப்படி ஒரு கூட்டமா நின்று பார்ப்போமோ அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு தொலைக்காட்சி வச்சு இந்த 4:30 மணிக்கு ஒரு 10 பேர் கொடுங்க, அப்படி பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அதிக பேர் எல்லாரும் செய்யணும்னு நேற்று சிடி ரவி குறிப்பு கொடுத்தாரு. அது நான் தலைவர்கிட்ட நேற்று சொன்னேன். ஆக நாம எல்லாரும் பிரதமருடைய அந்த உரையை கேட்கணும். ஒட்டுமொத்தமா எல்லா நிகழ்ச்சியுமே சிறப்பான நிகழ்ச்சி, உலகளாவிய நிகழ்ச்சி. பல நாடுகள்ல இருந்து அதை கலந்துக்கிறாங்க, தமிழர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதனால அந்த விழால நாம் அத்தனை பேரும் பங்கு பெற வேண்டும், பாரதியுடைய புகழ் போற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். மகாகவி பாரதியின் நாமம், மகாகவி பாரதியின் புகழ் போட்டு அப்படின்னு சரி பாருங்க.
எல்லா மீடியா ஃபஸ்ட்